என்று ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு இடைப்பட்ட பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே என்னோடு இடைப்பட்டார். படிங்க பார்ப்போம். இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவராய் இருங்கள். அவ்வளவுதான். இப்ப நம்மள விசுவாசம் இல்லாத இருக்கிறோமா? நம்மளை பார்த்து விசுவாசம் உள்ளவராக இருங்க தேவனிடத்துல அப்படின்னு சொன்னாக்கா நீங்க என்ன நினைப்பீங்க? என்ன பார்த்து விசுவாசமா எல்லாமே இங்க வந்து உட்காந்துக்கிறோம். இயேசுவை விசுவாசத்தினால்தான் நாங்க இங்க இல்லைன்னா இந்நேரம் வேற எங்கேயாவது போயிருப்போம். வேற எந்த ஆமா சினிமா தேட்டருக்கு போயிருக்கலாம், அல்லது வேற பீச்சுக்கு போயிருக்கலாம். இன்னைக்கு சண்டே லீவுன்னா எங்க வேணாலும் ப்ரோக்ராம் போட்டு போயிருக்கலாம். நான் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால்தான் ஆலயத்திலே வந்து நாங்க அமர்ந்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். ஆனால் இங்க தேவன் சொல்றாரு, தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள்னு சொல்றாருனாலே அங்க ஒரு இக்கு இருக்குதுன்னு அர்த்தம். என்ன இருக்குது? அங்க ஏதோ ஒரு பொடி வச்சிருக்கிறார். தேவனிடத்துல விசுவாசமாயிருங்கள். ஏன் இந்த வார்த்தை சொன்னார்? இதுதான் நான் ஆராய்ந்தேன். எப்ப சொன்னார், எந்த சூழ்நிலை சொன்னார் அப்படின்னாக்கா, அந்த சூழ்நிலை பேக்ரவுண்டை நான் சொல்லிட்டு செய்திக்கு நான் கொண்டு போறேன். இயேசு ஆண்டவர் வராரு, ரொம்ப பசிக்குது அவருக்கு. ஒரு அத்தி மரத்தை பாக்குறாரு. சரி, ரொம்ப பசிக்குது, அத்தி மரத்துல ஏதாவது ஒரு பழம் இருந்ததுனாக்கா சாப்பிட்டு பசியாறலாமேன்னு அது கிட்டக்க வராரு. அத்தி மரத்துல ஒரு பழமும் இல்லை. அத்தி மரத்துல ஆமா வெறும் இலை மட்டும் பசுமையா இருக்கு. அப்படியே தளன்னு இருக்குது. மரம் அப்படியே தளன்னு இருக்குது. ஆனா என்ன இல்லை, பழமே இல்லை. ஆனா அதுல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அந்த மார்க்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அது அத்தி மர பழம் காலமாய் இராதபடி நாள் போட்டிருக்கு. என்னது? அந்த சீசன் இல்ல. அது அந்த மரத்துக்கு ஒரு சீசன் உண்டு இல்ல. இப்ப பலாப்பழம் எப்ப காய்க்கும் நம்ம ஏரியால? மே மாசம் தான் வரைக்கும். நீ அக்டோபர் மாசத்துல வந்து பலாப்பழத்தை பார்த்தாக்கா கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப லீவு நாள்ல கிடைக்கும். ஓகே, அப்ப பாருங்க, சீசன் இல்லாத நேரத்துலதான் ஆண்டவர் அந்த மரத்தை பார்த்து எதிர்பார்த்து இருக்கிறாரு, பழம் இருக்குமான்ட்டு. இது சீசன் இல்லைன்னு வேற சொல்லிட்டாரு. அதுல எழுதி இருக்குது, அத்திப்பழ காலம் இராதபடியினால் இருக்கும். 14 வருஷம் பாத்தீங்கன்னா தெரியும். கண்டு அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாது இருக்க கடவுள் தான் சொன்னார். நீ பட்டு போ, நீ பாலா போ, நீ வீணா போ, நீ செத்து போ, அப்படியா சொன்னாரு? சொன்னாரு ஒருத்தனை இனிமே வாண்டா கனி பூசிக்க மாட்டேன் போ அப்படின்ட்டு போயிட்டாரு. கடுப்புல சொன்னாரா அல்லது யதார்த்தமா சொன்னாரா அது அவருக்கு தான் தெரியும். நம்ம அதை ஆராய்ந்து பார்க்க முடியாது. ஒரு அம்மா என்கிட்ட கேள்வி கேட்டது, உங்க இயேசுநாதர் நல்லவருன்னு சொல்ற, வல்லவருன்னு சொல்ற, அத்தி மரம் என்ன செஞ்சது, என்ன பாவம் செஞ்சது, அது ஏன் போய் சபிச்சாரு அப்படின்னு என்கிட்ட கேட்டுச்சு. அன்னைக்கு என்கிட்ட அது பதில் இல்லை, ஏதோ சமாளிச்சுட்டு வந்துட்டேன். ஆரம்ப காலம் பைபிள் எனக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அதுக்கு போய் சொல்றது? ஆனா அது பொண்ணு நல்லா கிருமினலா கேட்டது. ஓ, ஆண்டவர் வந்து நல்லவர் இல்லவர் வல்லவருன்னு இல்ல, அந்த அத்தி மரம் என்னையா பாவம் பண்ணிச்சு, ஏன் அதை சபிக்கணும்? அப்ப அவரும் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தானே. ஆமா இருக்கலாம், பழம் கிடைக்கலன்னு வைத்தியர்ச்சியில கூட சொல்லியிருக்கலாம், ரைட்டா? ஆனா விவரம் தெரிஞ்ச பிறகு பைபிள ஊடாரி படிக்கும் போதுதான் எனக்கு தெரிஞ்சது. அப்ப கூட நான் நினைச்சேன், ஏன் ஆண்டவர் சபிச்சாரு? ஆனா நல்லா படிக்கும் போதுதான் தெரிஞ்சு அவர் சபிக்கல. அவர் என்ன செஞ்சாரு? சபிக்கல. ஒரு காலம் உன்னிடத்துல இனிமே யாரும் கனி புசிக்க வேண்டான்ட்டார். புசிக்க மாட்டான், ஏமாற மாட்டான், என்ன மாதிரி யாரும் ஏமாறக்கூடாதுல்ல அப்படின்றதுனால கூட அவர் அப்படி சொல்லி இருக்கலாம். அப்படி நீ ஏமாத்துற மரமாயிட்ட, நீ என்ன இந்த மாதிரி ஒருத்தரும் ஒன்னும் புடி புசிக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுட்டு அதுவா தன் ஜீவனை விட்டுருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமே, வெக்கப்பட்டு அதுவா விட்டு இருக்கலாம். ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஒரு ஐயா வந்து ஒரு பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர்.
அவர் 2 நாயை வளர்த்தார். எதா சூப்பரான நாய், அம்மா பெருசு இருக்கும், பார்த்தாலே பயமா இருக்கும். அப்படி நாயை பார்த்தாரு, கரியா போட்டு வளர்த்தாரு. அப்ப இவர் வாக்கிங் போகக்குள்ள ஒரு தென்னாவட்டா போவார், அந்த நாயை பிடிச்சிட்டு, ரொம்ப குதிரையை பிடிச்சிட்டு போற மாதிரி. அந்த நாயும் அவரு அப்படிதான் வீர் நடை போட்டுட்டு போவாங்க. இது நடந்த சம்பவம் இது. அடுத்து என்ன ஆச்சு, அந்த நாய் அவ்வளவு அழகா இருக்கும், அவ்வளவு திறமையான நாய், பார்த்தாலே பயப்படுவாங்க திருடர்கள். ஒரு திருடன் வந்து இந்த வாக்கிங் போறத டெய்லி பாக்குறான். அவனும் கூடவே வரான் அந்த ஆள்கிட்ட. இம்மா பெரிய நாயை வளர்த்துக்கிறீங்க, பரவாயில்ல, ஒரு நாள் வர ஆகஸ்ட் மாசம் 28ஆம் தேதி உங்க வீட்டுல திருடுறேன், உன்னால முடிஞ்சா தடுத்து நிறுத்துக்கோ அப்படின்றான் அந்த ஆளு. ஏய், இந்த நாய் இருக்கிற வரைக்கும் என் வீட்டுல ஒரு திருடன்னு என்ன செய்ய முடியாது, ஒரு காக்காயி கூட நுழைய முடியாது, அந்த அளவுக்கு நான் வளர்த்துக்கிறேன், நீ வேலையை பாடுறா, இன்னும் சவால் விடுற. சரி, உனக்கும் எனக்கு சவால், 28ஆம் தேதி உன் வீட்டுல நான் திருடுறேன் அப்படின்ட்டு பந்தயம் போட்டு போயிட்டான். இவர் அதுல இருந்து ரொம்ப உன்னிப்பா அந்த நாய்களுக்கு என்ன செய்யறாரு, ரொம்ப போஷித்து வளர்க்குறாரு, அவுத்து விட்டுறாரு. அது சுத்திட்டு தான் இருக்கும் காம்பவுண்ட், எவனும் உள்ள நுழைய முடியாது, அந்த மாதிரி இருக்கும். 28ஆம் தேதி போச்சு, ஏதோ ஒன்றும் நடக்கல பாரு, அவன் சும்மா தோத்துட்டான், அந்த திருடன் என்ன செஞ்சான், தோத்துட்டான் அப்படின்ட்டு. கரெக்டா 29ஆம் தேதி அதே வாக்கிங் போகும்போது நெஞ்ச நிறுத்திட்டு போறாரு, எது திருடு போடலையான்ட்டு. அதே போல அந்த திருடன் வந்தான், இந்தா உன் வாட்சி, கோல்டு வாட்ச் அப்படின்னா. தூக்கி வாரி போட்டது. எப்படா உள்ள வந்த, என் வாட்சி, என் பெட்ரூம்ல இருந்த கோல்டு வாட்சை நீ தூக்கிட்டு போயிருக்கிறன்னா எப்படி நீ உள்ள வந்த அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது, அப்ப அவன் சொன்னான், என் நாய் என்ன செஞ்சுது, தூக்கிட்டு இருந்ததா அப்படின்னு. அப்பதான் சொன்னான் அந்த ஆளு, உன் நாய் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னா. எப்படி நீ ஃப்ரெண்டு பிடிச்சேன்னா, உன் நாய்க்கு போடாத ஒண்ணு நான் போட்டேன், அது எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. நீ சொல்லி கொடுக்காத, இல்ல நீ டேஸ்ட் பண்ணாத ஒண்ணு நான் என்ன செஞ்சேன், அதுக்கு டேஸ்ட் காட்டினேன், அது எனக்கு அடிமையாயிடுச்சு அப்படின்னா. இந்த நாய்க்கு இவன் மீனே போட்டு வளர்க்கலையாம், வெறும் கறியா போட்டு வளர்த்துக்கிறான். இவன் எடுத்துட்டு வந்து நல்ல மீனை நல்லா போட்ட உடனே அந்த நாய்க்கு ரொம்ப ருசியா சாப்பிட்டு இவன் டெய்லி என்ன செஞ்சுக்கிறான், யாருக்கும் தெரியாம எடுத்து வந்து மீனை போட்டு வளர்த்துருக்கிறான். இது இப்ப இவனை பார்த்த உடனே என்ன செஞ்சுது, குழைய ஆரம்பிச்சிருச்சு. குலைக்க ஆரம்பிக்கல, குழைய ஆரம்பிச்சிருச்சு. அதே போல வந்தான், 28ஆம் தேதி உள்ள போந்தான், திருடிட்டு வந்துட்டான். இப்ப நாய் என்ன ஆச்சு, சோரம் போயிடுச்சா, நன்றி மறந்துடுச்சா. அப்ப இவன் போய் கேட்கலாம் அந்த நாய்கிட்ட, இந்த முதலாளி, நாய உன்னை நான் எப்படி வளர்த்தேன், உன்னை எப்படி நான் உன்னை போஷித்தேன், அப்படி போஷித்து கடைசியில நான் கொடுக்காத ஒன்னு அவன் கொடுத்துட்டான்னுட்டு நீ என்ன மறந்துட்டிய, எனக்கு துரோகம் பண்ணிட்டிய அப்படின்னு அந்த நாயை பார்த்து அப்படியே பேசுறான். அது அவன் அந்த முதலாளியுடைய ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிச்சுங்க. புரிஞ்சுக்கிட்டு அந்த 2 நாயும் அதே ஸ்பாட்ல உயிரை விட்டுடுச்சுங்க, செத்து போச்சு. நடந்த சம்பவம் பத்திரிகையில வந்து பேசினதே அது புரிஞ்சு 2 நாய் உயிரை விட்டுருச்சு. ஐயோ, நம்ம முதலாளிக்கு நம்ம நன்றி விசுவாசம் இல்லாம போயிட்டோமே அப்படின்னுட்டு செத்து போச்சு. இப்ப இதை வந்து நான் அத்திமரத்தோட கோயின்சைட் பண்றேன். அத்திமரம் அப்படிதான் உயிரை விட்டுருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணங்கள். ரோஷம் உள்ளது, நம்மெல்லாம் மானம் ஏன ரோஷம் எதுவுமே கிடையாது. ஆண்டவர் எத்தனை வாட்டி தின்னாலும் தொடச்சிட்டு போயிடும். உங்ககிட்ட ஏன்டி கனி எதிர்பார்க்கிறார், என்னத்தை எதிர்பார்க்கிறாரு, நீ சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிற, எனக்கு சூழ்நிலை சரியில்லை, எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கு கடன் மட்டும் அடைச்சிச்சுன்னா நான் போய் நல்லா வாழ்க்கை வந்துடுவேன், எனக்கு உடம்பு சரியில்லை, என் வீட்டுக்காரர் சரியில்லை, என்ன வீட்டுக்கு ஊழியத்துக்கு போக கூடாதுன்றாரு. சாக்கு போக்கு சொல்லிட்டு உட்காந்து கிடக்குறோம். ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா, என்னத்தை எதிர்பார்க்கிறார், கனியை தான் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறாரு, நீ பெற்ற வெளிச்சம் அடுத்தவங்களுக்கு போடுமேன்னு எதிர்பார்க்கிறார். நீ என்ன செய்யற, நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், எனக்கு மட்டும் வெளிச்சம் கிடைச்சிச்சு, நான் பரலோகம் போனா போதும், எவன் கேட்டு போனா எனக்கு என்ன, எவன் நரகத்து போனா எனக்கு என்ன,
அந்த அளவுக்கு நம்ம சுயநலமாய் மாறிக்கொண்டிருக்கோம். இந்த கிறிஸ்துவ சமுதாயம் மாறும். ஆண்டவர் நம்ம இடத்துல கனி எதிர்பார்க்கிறார். ஒண்ணு கனி கொடு, இல்லைன்னா உயிரை கொடுத்துக்கோ. அத்திமரத்து கூட இருக்கிற ரோஷம் கூட நமக்கு இல்லை. இது வேற கான்செப்ட். இது நான் இன்னைக்கு பேசுறதுக்கு வரல. இது எங்கேயோ போயிட்டு இருக்குது. அதனால நான் உங்களை உயிரை விடி சாவரன்னு சொன்னேன்னு என்ன நினைக்காத. ஆனா இதுல என்ன பேதுரு கேட்கிறாரு, ஆண்டவரே சாயந்தரம் பாக்குறாங்க, போகும்போது இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு, வரும்போது பாக்குறாரு அத்திமரம் என்ன ஆயிடுச்சு, பட்டு போச்சு, காஞ்சி போச்சு. அப்ப பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, அவன் பேதுரு சொல்றத பாருங்களேன், நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டு. இந்த பேதுரு தான் சபித்துன்னு பேர் வைக்கிறார். ஆண்டவர் மேல பழி கொடுத்தது பேதுரு தான். அவர் சபிக்கல, நீ வீணா போ, நீ நாசமா போ அப்படின்னு சொன்னாரா? ஒருத்தரும் உங்ககிட்ட கனி இனிமே சாப்பிட மாட்டான்ட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான், கனி சாப்பிட மாட்டான்னாரு. அது சபித்தலா? இவன் தான் அதுக்கு என்ன வச்சுக்கிறான், பட்டு போச்சேன்னு பார்த்துட்டு பேர் வைக்கிறான். நீ சபித்த மரம் பட்டு போச்சு, வீணான பழிய ஆண்டவர் மேல வைக்கிறான். அப்பதான் இவர் ஆண்டவர் சொல்றாரு. அடுத்த வார்த்தை தான் 22வது வார்த்தை. இயேசு அவர்களை நோக்கினா பேதுருவையும் சீஷலையும் நோக்கி, அப்பா நான் சபிச்சேன்னு சொல்லாத, நான் அதை சபிக்கவில்லை, நான் அது பட்டு போகணும்னு சொல்லல, நான் சொன்ன அர்த்தமே வேற அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, தேவனிடத்துல விசுவாசம் உள்ளவனாய் இருங்கள். இது ஏன் சொன்னாருன்னு எனக்கு ரொம்ப நாளா கேள்வி. அப்ப ஏதோ சொல்ல வரார் பேதுருக்கு, ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வரார். என்னன்னா, இந்த அத்திமரம் சபிக்கப்பட்டதின் மூலமாக அல்லது இந்த அத்திமரம் காஞ்சி போனதின் மூலமாக ஒரு செய்தியை உலகத்துக்கும் தன்னுடைய சீஷர்களுக்கும் சொல்கிறார். என்ன செய்தி என்றால், விசுவாசம் உள்ளவனாய் இருங்கள். என்ன வருங்க, இந்த விசுவாசம் இல்லாததுனால்தான் இன்னைக்கு நாம எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து தான் இங்க வந்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு கவலை இருக்குது, எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறீங்க, எத்தனை பேர் நிம்மதி இல்லாம இருக்கிறீங்க வாழ்க்கையில, எத்தனை பேருக்கு சமாதானம் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற அத்தனை பேர் என்ன சொல்லுவீங்க? இது எல்லாமே அப்ளிகபிள் ஆகுது உங்களுக்கு இல்லையா? சொல்றது புரியல. கவலை இல்லாத மனுஷன் ஒருத்தவங்களா கை தூடுங்களேன். இந்த சின்ன குழந்தையில இருந்து பெரிய கவலை எல்லாருக்கும், இப்போ பிறந்த குழந்தையில இருந்து கவலை இருக்கும். எங்க இருக்கு பிள்ளைய, இதோ இருக்குது பாரு, அதுக்கு அம்மா பால் குடிக்கலையேன்னு கவலை, என்னை யாரும் கவனிக்கலையேன்னு கவலை. பெரியவங்களுக்கு அதே போலதான், கவலை இல்லாதவங்க யாருமே இல்லை. அன்பாவில் ஏன் கவலை, கண்ணீர் இதெல்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? இதெல்லாம் மாறணும்னா உனக்கு எனக்கும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் நமக்கு தேவையும். என்னது, நம்ம விசுவாசம் இப்ப பத்தலை இல்லையா? இப்ப உண்மையிலே நேற்றிலிருந்து என்னோட விசுவாசத்தை குறித்தே பேசிட்டு இருக்கிறார். நேற்று எங்க சபையில ஆயத்த ஜெப கூட்டம், அதுலயும் விசுவாசத்தை குறித்து. இன்னைக்கு காலையில இதெல்லாம் என்ன அறியாதே வருது. காலையில நாங்க டிவோஷன் ரோமர் நாங்க வாசிக்கிறோம். ரோமர் 12ல இப்படிப்பட்ட ஒரு வசனம் இருக்குன்றது இன்னைக்குதான் எனக்கு தெரியுமே. 3வது வசனத்தை படிக்கிறேன். ரோமர் 12:3. ரோமர் 12:3 டக்குன்னு வாசிங்க. இவ்வளவு லேட்டா இருக்கு. எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நாம் சொல்லுகிறதாவது, எவனாயிலும் தன்னை குறித்து மிஞ்சி எண்ணாமல் அவன் அவனுக்கு விசுவாச அளவு, அதை மட்டும் கட்டம் போடுங்க. என்ன அளவு? அவன் அவனுக்கு தேவன் அளிக்கப்பட்ட விசுவாசத்தின் அளவின்படி தெளிந்த எண்ணம். அப்ப விசுவாசத்துல ஒரு அளவு வச்சிருக்கிறார், மெஷர்மெண்ட் இருக்கு. அவரு எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்ம விசுவாசம் வளரல. ஆமே, புரியுதா புரியலையா? இப்ப நம்ம அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்ம விசுவாசம் வளர்ந்திருந்தோம்னா நம்ம அதிசயத்தை பார்க்கலாம், அற்புதத்தை பார்க்கலாம், நம்முடைய வாழ்க்கையில கண்ணீர் கவலை போயிடும்.
அப்ப அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு விசுவாசத்துல நம்ம வளராம விசுவாசின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் ஒரு அளவு வச்சிருக்கிறாரு. நான் அளவை பத்தி எங்கேயாவது சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு கொஞ்சம் தேடும் பொழுது சொல்லியிருக்கிறார். ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். எந்த இடத்துல? அது இடத்த பாலாங்க கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் சொல்றாரு. என்ன அளவு? கடுகு எவ்வளவு பெருசு இருக்கும்? சின்னதா தொங்கோண்டு இருக்கும் இல்லையா? அவ்வளவு கூட நமக்கு இல்லையா? அதிர்ச்சியா இல்ல? எனக்கு அப்பதான் நினைச்சேன், என்ன தொங்கோண்டு இருக்கிறது கடுகு, அந்த அளவு கூட நமக்கு விசுவாசம். அப்ப நம்ம விசுவாசம் எப்படி இருக்குதான்? பாயிண்ட்ல போகுது, மைனஸ்ல போயிட்டு இருக்கு. நம்ம விசுவாசம் எப்படி இருக்கு? மைனஸ். இப்ப ஜீரோன்னு வச்சுக்கோ, ஜீரோல இருந்து இன்னாண்ட மைனஸ்ல போகும், இன்னாண்ட பிளஸ்ல போகும். 0 1 +1 +2 3 அப்படி போகும், ஏறிக்கிட்டே இருக்கும். இங்க -1 -1 -2 அந்த மாதிரி மைனஸ். இப்ப நம்ம விசுவாசம் எப்படி போயிட்டு இருக்கு? மைனஸ்ல போயிட்டு இருக்கு. நம்ம விசுவாசம் 1 2ன்னு வளரல. நம்ம விசுவாசம் எப்படி இருக்கு? 0ல ஆரம்பிச்சு இப்ப எப்படி போயிட்டு இருக்குது? மைனஸ்ல போயிட்டு இருக்கு. அதான் சொன்னார், உனக்கு கடுகள விசுவாசம் இருந்தா ஒரு பெரிய காட்டத்தின் மரத்தை பார்த்து என்ன செய்யல குட்டிக்கிட்டு போனாக்கா போயிடுனாரு. இப்ப அந்த அளவுக்கு அவருக்கு விசுவாசம் இருந்ததுனால தான் ஒரு காலம் ஒருவனும் புசிக்க வேண்டாம்னாரு. புசிக்கல. நமக்கு அந்த விசுவாசம் இல்ல. நம்ம மரத்தை பார்த்து பேசினாலும் சரி, மலையை பார்த்து பேசினா அப்படியே தான் இருக்கு. நமக்கு வரக்கூடிய பிரச்சனை தான் மரம், மலை. அவே புரிஞ்சுங்க, நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கணும். மரத்தையும் மலையும் பார்த்து சொல்றாருன்னு நம்ம நினைக்கூடாது. நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் மலையை போல இருக்குது, மரத்தை போல இருக்குது, அசையாம இருக்குது, உறுதியா இருக்குது. நம்ம பார்த்து பிரச்சனையை பார்த்து நம்ம பயந்துடுறோம். பிரச்சனையை பார்த்து அவிசுவாசத்துல சந்தேகப்பட்டுறோம். இந்த பிரச்சனையை பார்த்து பயந்துடுறோம். இப்ப எத்தனை பேர் எதிர்காலத்துக்கு பார்த்து பயப்படுறீங்க? எதிர்காலம் என்ன ஆகும், என் புள்ள குட்டிக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்? ஒரு பேரண்ட்ஸ போய் கேட்டாதான், பெற்றோரை பார்த்து கேட்டா இவங்க அம்மாவுக்கு தான் கை தூக்கிட்டாங்க. உண்மையில கவலை இருக்குதா இல்லையா? பயம் இருக்குதா இல்லையா? எல்லாருக்கும் வாழ்க்கையை நினைச்சு பயம், கடனை நினைச்சு பயம், வியாதியை நினைச்சு பயம், பொண்டாட்டியை நினைச்சு பயம், புருஷன் நினைச்சு பயம், பிள்ளைய நினைச்சு பயம், பெற்றோரை நினைச்சு பயம், படிப்பை நினைச்சு பயம். மேக்ஸ் வரலன்னு, இங்கிலீஷ் வரலன்னு இருக்குதா இல்லையா? இங்கிலீஷ் டெஸ்ட் பயமா இருக்கு. மேக்ஸ்னாலே ஒரே தலைவலி, வரவே வராது. இங்கிலீஷா அதை சுத்த சைபர் நாடு. புரியுது? அப்ப எதெல்லாம் பார்த்து பயப்படுறோம் பாருங்க. அப்ப இதுதாங்க இன்னைக்கு மைனஸ்ல போயிட்டு இருக்கு விசுவாசத்துல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த விசுவாசத்துல நான் எதிர்பார்க்கிற விசுவாசம் உனக்கு வரணும்னு நினைக்கிறாரு. எத்தனை பேருக்கு ஆசைப்படுறீங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் எனக்கு வரணும்? கடுகளவு விசுவாசமாவது நானு வளரணும். 4 ஒரு மணி பொழுது வேணுமா? எதுல வளரணும்? விசுவாசத்துல நான் வளரணும். என்னது மைனஸ்ல போகக்கூடாதுன்னு இன்னைக்கு தீர்மானம் எடுத்து இந்த செய்தியை கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆமென். அப்பால இன்னைக்கு அதுக்கு நான் கேட்ட ஆண்டவர்கிட்ட, சரி ஆண்டவரே, விசுவாசம் தேவனிடத்துல விசுவாசம் உள்ளதுன்றதுக்கு அர்த்தம் சொல்லிட்டீங்க. அர்த்தம் புரிஞ்சுச்சா? விசுவாசம் இல்லாத இருக்கணும், ஆனா விசுவாசி. இப்ப விசுவாசத்தை வளர்த்துக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? நீங்க என்ன ஐடியா கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, கீழே உள்ள வசனத்தை 2 படி அப்படின்னு படிங்க. 23 24. இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என்னன்னா இங்க பாருங்க, தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், அதை மட்டும் கட்டம் போடுங்க உங்க பைபிள்ல. சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நீ என்ன சொன்னாலும் நடக்கும். ஆமென். என்ன நீ சொன்னாலும் நடக்கும். சொல்லுங்க, சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். என்னவா? இன்னைக்கு நமக்குள்ள என்னதான் வருது? நடக்குமா? நடக்காதா? என் கடன் அடையுமா? அடையாதா? புள்ள பிறக்குமா? இன்னைக்கு இங்க நிறைய பேர் பிள்ளை பேற்றுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமே, இருக்கிறீங்களா இல்லையா? வந்துக்கிறாங்களா? உங்களை பார்த்தா இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு என்ன தெரியல. நான் அங்கே எனக்கு செய்தி கொடுக்குள்ளாரே சில மூஞ்செல்லாம் காட்டுவார்.
அதுல அந்த மூஞ்சியும் காட்டினார். எந்த மூஞ்சி? எங்க மூஞ்சின்னு தெரியல. இப்ப நான் தேடி பாரு, அந்த மூஞ்சியை காணும். வேலைக்கு போயிட்டாங்களா என்ன? வந்துக்கிறாங்களா? அவங்க அதான் 2 பேரும் இருந்தாங்க. ஏதோ சம்திங். என்ன பிரச்சனை? வாட் எவர் உன் பிரச்சனை எதுவோ அதுதான் மலை. உன் பிரச்சனை தான் மலை. உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது. அவங்களுக்கு கேட்டாங்கன்னா அவங்க பிரச்சனையை சொல்லுவீங்க இல்லையா? அவங்க இறுதியத்துக்கு தான் தெரியும். உன் பிரச்சனை என்ன? எனக்கு கடன் பிரச்சனை. எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு படிப்பு வரலன்னு பிரச்சனை. எனக்கு என்ன பிரச்சனை? கல்யாணம் ஆகலன்னு பிரச்சனை. எனக்கு என்ன பிரச்சனை? குழந்தை இல்லைன்னு பிரச்சனை. எனக்கு என்ன பிரச்சனை? வீடு கட்டலன்னு பிரச்சனை. ஏதோ சம்திங். வெள்ளுக்கு தகுந்த வீக்கன்ற மாதிரி, ஆளுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யும்? பிரச்சனை டெவலப் ஆகிட்டே இருக்கும். அவங்க மனசுல இருக்கும். இப்போ உனக்கு அதுதான் மலை. அந்த பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, இந்த மலை போல இருக்கிற பிரச்சனையை பார்த்து அப்படி வச்சுக்கோ. நீ சொன்னா என்ன சொன்னா? இந்த பிரச்சனையே என்னை விட்டு அகன்று பாதாளத்துக்கு போ, இல்ல கடலுக்கு போ அப்படின்னு சொன்னா, நீ சொன்னபடி சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நடக்கும். இந்த சந்தேகத்தை பிசாசு, வேற ஒண்ணு இல்லைங்க. இங்கதான் நம்ம மைனஸ் பாயிண்ட்ல போறது என்னன்னா, பிசாசு பண்ற உன் பிரச்சனை தீர்ந்துருமா பாத்துக்கிறேன். எப்படி தீர்வு? நீ என்ன சம்பாதிக்கிறியா? உனக்கு வருமானம் வருதா? இது கடங்காரனுக்கு. புள்ள இல்லாதவங்களுக்கு சொல்றோம், உனக்குள்ள பார்த்துருமா? டாக்டர் என்ன சொன்னாங்க? கர்ப்பப்பை சின்னதா இருக்குன்னு சொன்னாங்களா? உனக்கு பார்த்துருமா? இதுதான் சரி. ஆமா, டாக்டர் சொல்லிட்டாங்க கர்ப்பப்பைய சின்னதா இருக்கு, ஒன்றும் கொடுக்காது. இம்பாசிபிள். என்னதான் டாக்டர் சொல்லுவாங்க, உனக்கு சான்ஸே இல்லைம்மா குழந்தை பிறகுறதுக்கு. அது வந்து ஏறிக்குங்க பிசாசு யாருன மாதிரி. அப்ப சந்தேகம் வருமா? வர நீ ஜெபிக்கும் போது, குழந்தைக்காக ஜெபிக்கும் போது எது வரும்? உனக்கு உன்னை டிஸ்டர்ப் பண்றதுக்கு எது வரும்? டாக்டர் சொன்னா வார்த்தை வரும். ஸ்கேன்ல பார்த்துட்டேன் உனக்கு நடக்கும், உதட்ட பிதுக்குவாங்க, அது அப்படியே வரும். டாக்டரே பிதிக்கிட்டாங்க, எனக்கு இன்னும் புள்ள பிறக்குமா? இதுதாங்க மலை. இதுதான் நம்மள ஃபெயிலியர் ஆக்குது. இந்த சந்தேகத்தை நீ அந்த பிசாசை நீ துரத்தி அடிச்சிட்டன்னா உன் விசுவாசம் ஊற்று எடுக்க. டாக்டர் சொன்னதை தூக்கி குப்பையில போட்டு புதைச்சிட்டனா உனக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும். இங்க ஒரு டாக்டர் இருக்கிறாரு, கோச்சிக்காத. என் பொண்ணு டாக்டர் தான், இருந்தாலும் இப்படிதான் பேசுவேன் நான். அவங்களுக்காக ஏறும் நம்மளை பத்தி இப்படி பேசுறாரு. டாக்டர் மண்டமா சொல்லல, டாக்டர் நமக்கு தேவை, உயிர் காப்பான், இப்படிதானே அவரு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணணும். ஆனா அது வேணும். ஆனா அதே நீ என்ன செய்யாத, 100% நம்பாத. ஏன் முன்னாடி ஒரு டாக்டர் என் கதையை சொல்லிட்டு நான் போறப்ப இங்க வந்தாலே டைம் ஆயிடுச்சு. அதனாலதான் ஊழியத்தெல்லாம் நான் வேற யார்கிட்ட ஒப்படைச்சு வர்றதுக்கு நேரம் எடுக்கணும்ட்டு. என் கண்ணு, ஒரு கண்ணு வந்து பாதிதான் தெரியும். பாதி கண்ணுக்கு இப்ப நீ இருக்கிறன்னா அப்படியே கரெக்டா நூல் அடிச்ச மாதிரி உன் மூக்குல இருந்து அப்படி பிறந்தனா இந்த பக்கம் கரெக்டான உருவம், கரெக்டான கலர் எல்லாம் தெரியும். இந்த பக்கம் அப்படியே பிளாக்கா இருக்கும். ஒரு நெயில் அடிச்சா பிளாக் அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரிஜினல் கலரோ மூஞ்சோ தெரியாது. அப்ப பாதி தான் தெரியுது. இப்ப பைபிள் எடுத்தோம்னா இந்த பாதி பக்கம் எழுத்து தெரியும், இந்த பாதி பக்கம் இருட்டா இருக்கும். உண்மையிலே நடந்தது, என் வாழ்க்கையில அது மாதிரி நடந்தது. இப்ப நான் என் ஊருக்கு ராஜேஸ்வரன் அவர் பேர், ஐ டாக்டர், அவர்கிட்ட போய் காட்டுறேன். அவரு வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இதுக்கு வைத்தியமே கிடையாது, இம்பாசிபிள் அப்படின்ட்டார். ஆனா இந்த மாதிரி சொல்ற, நானும் மருத்துவத்துறையில இருக்கிறதுனால அவர் இப்படி சொன்னாரு, சரின்னு குழம்பி போயிட்டேன். இது சரி, இந்த இந்தியாவிலே ஒரு பெரிய சிறந்த டாக்டர் அவர் தான், ரெட்டினாவுக்கு ஸ்பெஷலிஸ்ட். அவர் வந்து இங்க இசபெல்லா ஹாஸ்பிட்டல் வராருன்னு கேள்விப்பட்டு அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவர்கிட்ட போய் பாருங்க. இந்தியாவிலே வந்து 3வது டாக்டர், 3வது இடத்துல இருக்கிறார். அவ்வளவு பெரிய டாப்பஸ்ட் டாக்டர். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் எய்ம்ஸ்ல இருக்கிறார், டெல்லியில இருக்கிறார். இன்னொருத்தர் எங்கேயோ இருக்கிறார், பாம்பேல இருக்கிறார். இவரு வந்து இங்க சென்னைக்கு வராரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு அந்த இடத்துல போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பாக்குறேன். அந்த எல்லாம் கண்ணெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு படம் வரைகிறாரு. கண்ணு படம் வரைஞ்சி, உனக்கு ரெட்டினாவில் இந்த இடத்துல கருவிழியில இங்க வந்து நீர் கோத்துட்டு இருக்குது,
இங்க நான் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணா உன் கண்ணு சுத்தமா அவுட் ஆயிடும், வீணாயிடும். இதுக்கு நோ ட்ரீட்மெண்ட், இதுக்கு ஒரு மருந்து மாத்திரையும் கிடையாது, போ அப்படின்ட்டார். வேணா சத்து மாத்திரையை தரம் போய் வாங்கி சாப்பிட்டு. அதே எடுத்து எங்க டாக்டர்கிட்ட காமிச்சோன்னே இந்த சத்து மாத்திரை சாப்பிடாது, சைடு எஃபெக்ட் இருக்கு. அப்ப எந்த மாத்திரையும் சாப்பிடல. அப்ப நான் இந்த டாக்டர் சவால் விட்டேன், எங்க ஊர்ல இருந்த டாக்டர்கிட்ட, பாரு இது ஏன் இப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியும், இது இறைவனுடைய காரியம், இதை நான் ஜோம் பண்ணி இதை நான் மேற்கொள்வேன், என் கண்ணு திரும்ப தெரியும், நீங்க பார்க்கதான் போறீங்க அப்படின்னு. அப்ப அவரு பதில் சவால் விட்டார், உன் இயேசுநாதரும் இந்த கண்ணை நல்லாக்கிட்டாருன்னா உன் சர்ச்சுக்கு நான் வரேன். டாக்டர் சொன்ன வார்த்தை, உன் சர்ச்சுக்கு நான் வரேன் அப்படின்னு. சரின்னு வந்தாச்சு. இப்ப ரெட்டினா டாக்டர் போய் பார்த்துட்டு வந்து அவரும் முடியவே முடியாதுன்னு சொன்னோடனே பெரிய டாக்டரே முடியாதுன்ட்டார். என்னது? ஆமா, அவர்தான் ஸ்பெஷலிஸ்ட், அவரே முடியாதுன்ட்டார். அப்ப நான் வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், அந்தால் எது சொன்னாலும் சரிதான், எனக்கு குப்பைக்கு சமம், அவரை விட பெரிய டாக்டர் யாரு? நீதான். நீ நினைச்சா அந்த கண்ணை புதுசா மாத்த முடியும், நீ மாத்த போறீங்க, நன்றின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு மக்களுக்கு சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நானும் ஜெபம் பண்ணிட்டு விசுவாசத்தோட சந்தேகப்படாமல். என்னது? ஆமா, இந்த மலையை பார்த்து டெய்லி பேசிட்டு இருக்கு, இந்த பிரச்சனையை பார்த்து பிசாச இந்த கண்ணு தெரிய போது இந்த கண்ணால நான் பைபிள் படிக்க போறேன், இந்த கண்ணால பைபிள் படிக்க போறேன், இதுதான் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். அதே போல ஒரு காரியம் நடந்தது. ஒரு பொண்ணு வந்துச்சு, அந்த பொண்ணு மூலமா ஒரு டேப்லெட் பரிந்துரை பண்ணுச்சு. அந்த பரிந்துரை பண்ணி அந்த டேப்லெட்டை 60 மாத்திரை சாப்பிட்டு பாருங்கன்னுச்சு. சரி, இன்னைக்கு 20 மாத்திரை சாப்பிட்டு அந்த கண்ணு நல்லா ஆயிடுச்சு. விட்டமின் மாத்திரை, சத்து மாத்திரை. அந்த 40 மாத்திரை எடுத்து வேற ஒருத்தவங்க கொடுத்துட்டேன், இந்த சாப்பிட்டு போவோம். அதனால இன்னைய வரைக்கும் நான் அதை பார்த்துட்டு இருக்கிறேன். நான் அதே டாக்டர்கிட்ட போனேன், பண்ருட்டில ராஜேஸ்வரன் போயிட்டு இப்ப டெஸ்ட் பண்ணுங்க, இப்ப எனக்கு எல்லாருமே தெரியுது அப்படின்னு. அப்படியா? தெரியுதா? இப்படி ஏ, இது பி, இந்த கண்ணு மூடிட்டாரு, இந்த கண்ணில படினார், படிக்கிறேன், எல்லாத்தையும் சொல்லிட்டேன், 1 2 3 அப்படின்றான். அடிச்சுட்டு, ஓ உங்க சர்ச் எங்க இருக்குது அப்படின்னாரு. தட்டாஞ்சால, இன்னைக்கு நைட் 8 மணிக்கு நான் வரேன். போயிட்டாரு. கர்த்தர் ஜெயிச்சாரா இல்லையா? அப்ப பிரச்சனையை நீ பிரச்சனையா பார்த்தா அது மழை. பிரச்சனையை பார்த்துட்டு நீ நினைச்சக்கூடாது, அஞ்சக்கூடாது, நடுங்கக்கூடாது, பயப்படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்படாமல் நீ விசுவாசித்து அந்த பிரச்சனையை பார்த்து நீ கட்டளையிட்டா அந்த பிரச்சனை உன்னை விட்டு ஓடும். அதுதான் சொன்னார். இந்த வார்த்தைக்கு அதான் அர்த்தம், அந்த வார்த்தைக்கு அதான் அர்த்தம். சொல்லுங்க, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போல் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். சொல்லு, சொன்னபடி ஆயிடுச்சு. இதுல கண்ணு தெரிஞ்சுதா இல்லையா? இப்ப சந்தேகப்படாமல் விசுவாசித்து என் மலை போன்ற பிரச்சனையை கடல்ல தள்ளுன்னா தள்ளியா? புரியுதா? புரியல? உன்னால தள்ள முடியுமா? முடியாதா? நீ பிரச்சனையை மலையை பார்த்து மலை மலை மலைன்னு இருக்கிற பிரச்சனையை மடுவாட்டம் பாரு, தூசு மாதிரி பாரு. இது பிசாசு உனக்கு பெருசா பிம்பமா காட்டுவான். ஏய் பிசாச, நான் சந்தேகப்பட மாட்டேன், கட்டாயம் நான் ஜெபிக்கிறேன், இது நடக்கும். ஆமென். இப்படி சொல்லிட்டாரு. இதுதான் இப்ப நீ சந்தேகப்படாமல் விசுவாசி, இதுதான் அளவு, மெஷர்மெண்ட். என்னது? உன் மெஷர்மெண்ட் கடுகள விசுவாசத்தை குலைக்கிறது எதுன்னா சந்தேகம். சொல்லுங்க, கடுகளவு கூட நம்ம கிட்ட இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அந்த சந்தேக புத்தி வந்து நம்முடைய விசுவாசத்தை குலைக்குது. ஆமென். டேமேஜ் பண்ணுது. இப்ப 2வது காரியம் அடுத்தது பாருங்க. 2வது அடுத்த வசனத்தை படிங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இது 2வது அம்சம். என்னது? அப்பொழுதுன்றதுல கட்டம் போடுன்னு சொன்னேன். எப்பொழுது? கேள்வி கேளுன்னு
எப்பொழுது உண்டாகும்? நீ எதை கேட்கிறியோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசி. என்னதான் பெற்றுக்கொண்டோம்? பெற்றுக்கொள்வோம். அது இன்னும் என்ன டென்ஸ்? அது பெற்றுக்கொள்வோம் என்றால் எதிர்காலம். இன்னும் பெற்றுக்கொள்ளவே இல்லை, இன்னும் கடனை அடையல, இன்னும் என் வியாதி நல்லாவே ஆகல. ஆனா நான் ஜெபிச்சேன், என் வியாதி நல்லாகும் என்று நான் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்தேன். அதுதான் உங்ககிட்ட இருக்கணும். அந்த அளவு தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். இந்த ரெண்டு அளவும் கரெக்டா இருந்தா, இது 50 இது 50. சொல்லுங்க, நான் மார்க் கொடுத்துருக்கிறது. கடுகு அளவுக்கு விசுவாசத்துக்கு நீ வரணும்னா, நீ சொன்னபடி நடக்குன்னு சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறது 50%. நான் கேட்டது நான் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறது 2வது 50%. இந்த ரெண்டு 50-50 சேர்ந்தன என்ன ஆகும்? 100% விசுவாசம் உனக்குள்ள ஊட்டு. ஆமே. இதெல்லாம் ஆண்டவர் எபிரேயர் எழுதின நிருபத்துல 11ஆம் அதிகாரத்துல அழகா ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. இந்த ஏசாண்டவர் சொன்ன இந்த வார்த்தையை அடிப்படையில தான் அந்த விசுவாசத்துக்கு டெபினேஷனை அந்த எபிரேயர் எழுதின அந்த ஆக்கியோன், அவன் பவுலா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும், பவுல் எழுதினன்றாங்க சில பேர், பவுல் தான் எழுதினாருன்றாங்க. யார் வேணாலும் எழுதி இருக்கட்டும். அந்த எபிரேயர் 11:1 இந்த விசுவாசத்தினுடைய டெபினேஷன் அழகா எழுதி இருக்கிறார். என்னன்னு? உறுதியும். பாருங்க, நல்லா தெரிஞ்சுங்க. இதுக்கு ஒரு போர்டு வச்சு கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுக்கணும். விசுவாசம் அப்படின்னு மேல போட்டுருங்க. விசுவாசம் என்றால் என்ன? ஒரு கேள்வி. என்னது? வாட் இஸ் மீனிங் பை விசுவாசம்? இல்ல டெபினேஷன் ஆஃப் விசுவாசம், ஃபெய்த் அப்படின்னு சொன்னாங்கனாக்கா அதுக்கு என்ன பதில் அப்படின்னாக்கா, நம்பப்படுகளின் உறுதி. சொல்லுங்க. பிளஸ் நல்லா கொட்டை போட்டுங்க. பிளஸ் என்ன? கூட்டல் குறி. சொல்லுங்க. பிளஸ் கூட்டல் குறி. காணப்படாத நிச்சயம். சொல்லுங்க. ரெண்டுத்தையும் எழுதிட்டு ஈக்குவல் டு போடுங்க. சமக்குறி போட்டுருங்க. ஈக்குவல் டு விசுவாசம். புரியுதா புரியலையா? நம்பப்படுகளின் உறுதி பிளஸ் காணப்படாத நிச்சயம் ஈக்குவல் டு விசுவாசம். இதுதான் டெபினேஷன். இது எங்கிருந்து இவர் கண்டுபிடிச்சாரு? இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் எங்கிருந்து கண்டுபிடிச்சாரு? மார்க் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23-24 இருந்து கண்டுபிடிச்சு அதுக்கு விளக்கத்தை எழுதிட்டார். புரியுதா புரியலையா? இப்ப நம்பப்படுகிற உறுதினா என்ன, காணப்படாத நிச்சயம்னா என்ன, இது மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டுனா நீ பாஸ் ஆயிடுவ. சொல்ல புரியுதா இல்லையா? நம்பப்படுகிற உறுதினா உனக்குள்ள நம்பணும் இயேசுவை. சொல்லு. இயேசுவால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. சொல்லு. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. செத்து போன சாராவுடைய கர்ப்பத்தை உயிரோடு ஆக்கின தேவன் ஏன் கர்ப்பத்தை உயிரோடு ஆக்குவார் என்று நம்பணும். இதுதான் ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னாலே உன் கடன் எல்லாம் ஊதி தள்ளுவார்னு அர்த்தம். சொல்லு. நான் இப்படிதான் சொல்லுவேன். என்கிட்ட யாராவது கடன்காரன் வந்தாங்கன்னா, உங்ககிட்ட உனக்கு எவ்வளவு கடன் இருக்குதுன்னு யாராவது இந்த கடன் இருந்தாங்களா சொல்லுங்களேன். கொஞ்சம் உங்களுக்கு கடன் எவ்வளவு இருக்கு? வெக்கப்படாத சொல்லுங்க. கடனே யாருமே இல்லையா? சொல்றவங்க பாக்கி வேணும். அவ்வளவுதான். என்னது? 5 லட்சம். இது 5 லட்சமா? எல்லாம் 5 லட்சமா? என்ன மாதிரிதான் இருக்கிறீங்க. எனக்கு 5 லட்சம் தான். இப்ப 5 லட்சம் ஆகட்டும், 50 லட்சம் ஆகட்டும், 5 கோடி ஆகட்டும், 5 கோடி ஆகட்டும், அப்புறம் 1 கோடி அடங்கி போச்சு இல்ல. 1 கோடி ஆகட்டும், இல்லது 10 கோடி ஆகட்டும், இல்லது 1000 கோடி ஆகட்டும், எந்த கோடியா இருந்தாலும் சரிதான் ஊதி தருவார். சொல்லு. தூசுக்கு சமம் இருக்கு. உனக்குதான் 1 கோடி மலை, அப்பாவுக்கு எது எது தூசு அப்படின்றாரு. அவ்வளவு கனவு கூட. உண்மையிலே சொல்றேன், ஒருத்தருக்கு 1.5 கோடி கடனோட ஒருத்தர் இருந்தார். நல்லா புரிஞ்சுக்கோ. மெட்ராஸ்ல தான் இருக்கிறார். அவர் அட்ரஸ் போன் நம்பர் வேணாலும் தரேன், அவர்கிட்ட கேட்டுக்கோ. கோடிக்கணக்கில் ஒண்ணு கடன் தான் அப்படின்னு கேட்டுக்கோ. இன்னொருத்தர் வந்தார் என்கிட்ட கவுன்சிலிங்க்கு, திருச்செந்தூர்ல இருந்து வந்தாரு. 4.5 கோடி கடன். எத்தனை கோடி? 4.5 கோடி கடன். அவர் பிறவி கிறிஸ்தவன். பிறவி கிறிஸ்தவன் யாரு? பிறப்புல இருந்தே 3 தலைமுறை கிறிஸ்தவர்களாம். சிஎஸ்ஐ சர்ச் அப்படின்னு சொன்னார்.
எத்தனை கோடி கடன்? 4.5 கோடி கடன். என்ன செஞ்சாரு? இன்னைக்கு நைட்டு தூக்க மாட்டீங்கன்னு நினைச்சிட்டு 2 பேரும், அதாவது மனைவி பிள்ளைகள் பாய்சன் சாப்பிட்டு விஷம் வச்சு பிள்ளைய கொண்டுட்டு, ஹையர் செகண்டரி படிக்கிற பிள்ளை இருக்கலாம், அவனை கொண்டுட்டு இவங்க 2 பேரும் தூக்குல தொங்கணும்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. 3 பேரும் செத்து போயிடணும்னு நினைச்சாங்க. அந்த செத்து போன்னு நினைச்சிட்டு தன்னுடைய அக்கா கிட்ட பேசுறாரு. அக்கா நேவியில் இருக்கிறாங்க, நேவில் டவுன்ஷிப்ல அவங்க இருக்கிறாங்க. அக்கான்னு ஓட அழுகுறாரு. என்னடா தம்பி அப்படின்னா, என் கடன் தாங்க முடியல, இன்னைக்கு நைட்டு நாங்க சாவ போறோம், உன்கிட்ட சொல்லிட்டு சாவறேன். தம்பி 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 நிறுத்துறாடே, நீ செத்து விடாதா, ஒரே ஒரு எனக்கா அக்காக ஒரே ஒரு ட்ரை பண்றான், ஒரே ஒரு காரியம் தான். என்ன? உடனே பஸ் ஏறி பண்ருட்டிக்கு வாடா, கேசவன்னு ஒரு ஆள் இருக்கிறான், அந்த சந்திச்சுட்டு போய் சாவடா. முடிஞ்சு போச்சிருந்தாரு. இந்த வேலை பண்ணிட்டு பஸ் ஏறி விடிய காத்தால 6 மணிக்கு என் வீட்டு தட்டுறாருங்க. யாருன்னு எனக்கு தெரியாது. சார் நீங்க தானே கேசவன்? ஆமா. உங்க அட்ரஸ் தான் கொடுத்தாங்க எங்க அக்கா. யாரு உங்க அக்கா? நேவில இருக்கு. அவங்களையும் எனக்கு தெரியாது. அதான் பியூட்டி. அவங்க என் சாட்சி எங்கேயோ கேட்டுருக்கிறாங்க அந்த சேப்பல்ல, நெய்வேலியில. கேட்ட மாத்திரத்துல அவங்க என்ன செய்யறாங்க, ரெஃபர் பண்ணி இந்த ஆள்கிட்ட போ, இவர் உனக்கு உதவி செய்வாங்க. உட்காந்து 10 நாள் என் வீட்டுல உட்கார வச்சு அவருக்கு கவுன்சிலிங் கொடுத்தேன். இன்னைக்கு 4.5 கோடி அடைச்சிட்டு ஜமீன்தார் மாதிரி உட்காந்துருக்கிறாராம். இன்னை வரைக்கும் எனக்கு அவருக்கு கான்டாக்ட் கிடையாது. அந்த எங்க இருக்கிறாரு எனக்கு தெரியாது, அவர் போன் நம்பரும் தெரியாது. அன்பால ஏன் இதை சொல்றேன்னா, அவர் கடன் பட்டதுக்கு எப்படி நான் கடன் பட்டேன் அப்படின்னு, எனக்கு ஆண்டவர் புதையல் கிடைக்கும்ட்டாரு. ஏசையா ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்த, ஒளிப்படத்தில் இருக்கிற புதையலை உனக்கு தருவேன்னு சொன்னார்ல, அந்த வார்த்தையை அவர் வாக்குத்தத்தமா கொடுத்தாராம். அன்னைக்குதான், அன்னைக்கு நைட்டு ஒரு ஜோசியக்காரன் அவரை சந்திக்கிறான். சார் உங்க மூஞ்சியை பார்த்தாலே புதையல் கிடைக்கிற மூஞ்சி மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா, ஆமா ஆண்டவர் காலையில் தான் பேசுறாரு புதையல் கிடைக்குன்னு. அப்படியா அப்படின்னா, சார் உங்க ஜாதகத்துக்கு உங்க ஜோசியத்துக்கு உங்களுக்கு புதையல் கிடைக்கும் சார், நீ கோடீஸ்வரன் சார் அப்படின்னு இப்படி சொல்லி சொல்லி அவர்கிட்ட இருந்து காசை கறந்து 4.5 கோடி கடன் ஆயிடுச்சு. புதையல் பேர் எடுத்துறேன், தாய் எடுத்துறேன், இன்னைக்கு எடுத்துறேன், நாளைக்கு எடுத்துறேன்னு கோடிக்கணக்கான பணங்களை அள்ளி கொடுத்து, அவன் முஸ்லீம் வந்தாங்க, ஏமாத்தன மந்திரவாதி முஸ்லீம், ஆச்சா போச்சான்னு சொல்லி கடைசியில ஒரு பூஜை பண்ணிட்டார். இன்னைக்கு புதையல் வந்தே தீரையா, இந்த மந்திரத்தை பண்ணால் இதுக்கு ஒரு 20,000 கொடு, 1 லட்சம் கொடு அப்படின்னு அப்படி கடந்து அவர் மந்திரம் எல்லாம் பண்ணிட்டார். கடைசியில புதையல் வர ஸ்டேஜ், புதையல எல்லாம் ஆர்வமா பாக்குறாங்க, புதைய பார்த்துட்டு பொழந்துட்டு வரப்போகுது. அதுக்குள்ள இவங்க ஒரு காரியத்தை சொல்லி இவங்களை விட்டு அனுப்பிச்சிட்டான். நீ போயிட்டு வர்றதுக்குள்ள இங்க புதையல் வந்துடும். இவங்க போயிட்டு வந்தாங்க, அந்த காரியத்தை செஞ்சுட்டு வந்தாங்க. வந்த உடனே அவன் சொன்னான், உங்க ஏசுனார் வரும்போது தடுத்துட்டாரு போயா அப்படின்ட்டான். என்னதான் புதையல் கிளம்பி வந்துடுச்சு, வந்ததை ஏசுனார் தடுத்துனார், உங்க ஏசுனார் தடுத்துட்டாரு போ அப்படின்னு. அதோட போனவன் தான் 4.5 கோடி கடன்ல இருந்தாலும் தூக்கு மாட்டிக்கு போனவன். இப்படிதான் இருந்தாலும் வந்தார் என்கிட்ட. இருந்தாலும் என்ன செய்யறது, ஏசு ஆண்டவரை சொல்லி விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து அவரை அனுப்பிச்சு, இன்னைக்கு அந்த 4.5 கோடியும் கடனை அடைச்சிட்டு அவர் சொல்றாரு, பணத்தை வாங்கி போறதுக்கு வழி தெரியாம நான் இருக்கிறேன். என்னதான் எனக்கு வரக்கூடிய வருமானத்தை வாங்கி வைக்கிறதுக்கு தெரியாம முடியாம இருக்கிறேன். ஒரு நாள் அந்த பார்க்கணும்னு நினைச்சேன், இன்னி வரைக்கும் எனக்கு பிஸியா இருக்கிறேன் அப்படின்னா. இப்போ ஊதி தள்ளுவாரா இல்லையா? ஆனா இன்னைக்கு ஊதி தள்ளணும்னா உனக்கு இந்த 2 அம்சமும் வேணும். நம்பப்படுகளின் உறுதி, காணப்படா நிச்சயம், 2 வேணும். இதுதான் என்னன்றதை கத்து கொடுத்தேன். நம்பப்படுகளின் உறுதி அப்படின்னாக்கா உனக்குள்ளிருந்து வர்றது அந்த நம்பிக்கை, உனக்குள்ளிருந்து நம்பிக்கை. காணப்படாத நிச்சயம்ன்றது பரலோகத்திலிருந்து வராது, பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம். அது காணப்படாதது, இன்னி வரைக்கும் அது வரல. ஆனா அது வரும் மாதிரி, வந்த மாதிரி நீ விசுவாசிக்கணும். சொல்லு, அது எனக்கு கிடைச்சிருச்சு. இப்ப ஆபிரகாம் தான் உதாரணம் எடுத்துக்க. ஆபிரகாம் குழந்தை இல்ல, 100 வயசு ஆயிடுச்சு, கிழவன் ஆயிட்டார். அவர் ஒய்ஃபுக்கு சாராளுக்கு கர்ப்பம் என்னாச்சு, செத்து போச்சு. செத்து போச்சுன்னா உங்களுக்கு தெரியும், லேடிஸுங்களுக்கு தெரியும், உதிர வழிபாடு இல்லை, சின முட்டை இல்லை. அப்ப
குழந்தை இம்பாசிபிள், பிறக்கிறது கஷ்டம். சின்ன மட்டும் இருந்தா தான் குழந்தை பிறக்கும், இல்லைன்னும் போது என்ன பிறக்கும்? செத்து போச்சு. அதனாலதான் சாராளுடைய கற்பம் செத்து போச்சுன்னு சொன்னாங்க. செத்து போச்சுன்னா சூசகமா சொல்றது, குதிரை வழிபாடு கிடையாது, நின்று போச்சு. இப்ப ஆண்டவர் ஆபிரகாம அழைச்சிட்டு போற அந்த ஸ்டேஜில் தான் இட்டுட்டு போய் வானத்தை அண்ணாந்து பாருங்க. பார்த்தா நட்சத்திரத்தை எண்ண முடியுமான்னு, முடியாதுன்னு. ஏன்? அவ்வளவா இருக்குதுன்னு. ஆஹா, அவ்வளவா நட்சத்திரம், இவ்வளவாய் உனக்கு சந்ததியை தருவேன். உள்ள போறதுனால இவனுக்கு கண்ணு திறந்து பாரு, இவ்வளவு பிள்ளையா எனக்கு. அவ்வளவுதாங்க அந்த விசுவாசம். அதை இவன் என்ன செஞ்சான்? பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்ததை இவன் விசுவாசித்தான். என்ன கவனிங்க, அவங்க பேசுறதெல்லாம் நீங்க விட்டுருங்க, என்ன பாருங்க, எல்லாம் உடனே எல்லாருடைய அட்டென்ஷன் அங்கெல்லாம் போகுது. பேசிட்டு இருக்கிறவன் வெறுமனை கத்தின்னு கிடக்கு. அவங்க எதையாவது பேசிக்கிறாங்க, எதாவது போய்க்கிறாங்க. நீ கவனமா நீ கவனிச்சுன்னா உன் பிரச்சனை தீரும். இந்த கவனத்தை சிதறடிக்கிறத இந்த மாதிரி எல்லாம் செய்யறது யாரு? எப்படியா இவங்க இல்லை. உன் கவனத்தை சிதறடிக்கணும். எப்படியாவது சிதறடிக்கணும். அப்படி எப்படி சிதறடிப்பேன்? இவங்களை பார்த்து இவங்களை வச்சு அவங்கள வச்சு இவங்களை வச்சு ஒரு குழந்தைய வச்சு அழுவோம். அப்பதான் இதுதான் பிசாசுடைய தந்திரம். நல்லா தெரிஞ்சுக்கோ, பி கேர்ஃபுல். நீ செய்தி கேட்க வரும்போது எந்த கவனச்சிதறலும் உனக்கு வராத அளவுக்கு பார்த்துக்கோ. நான்லாம் அப்படிதான் இருக்கேன், ரொம்ப ஷார்ப்பா இருப்பேன். அதனால்தான் உருட்டேன். உண்மையில அந்த விசுவாசத்தை நான் கத்துக்கிட்டேன். இல்லைன்னா நான் உருட்டு முடியாது. இன்னும் என் கடை அடைஞ்சிருக்க, நான் செத்துதான் போயிருக்கேன் குடும்பத்தோட. ஷார்ப்பா கத்துக்கோ. ஏன் கடுகளவு விசுவாசம் இல்லைன்னு உன்னை திட்டாரு. நமக்கு தோஷம் வரணும். ஐயோ, நம்ம கடுகளவு விசுவாசம் இல்லையா? இப்ப நம்ம எங்கேயோ மைனஸ் பாயிண்ட்ல போறோம். ஏன்? இப்ப பாருங்க, உண்மையிலே ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு வசனத்தையும் நான் கேட்டு கேட்டு அழுவேன். 1 மணி நேரம், 1 மாசம், 6 மாசம்லாம் அழுது இருக்கிறேன். ஒரு வசனத்துக்கு என்ன அப்படின்னாக்கா, ஆண்டவர் சொன்னார் பாருங்க. ஒரு இப்ப பாத்துக்கலாம், விசுவாசம் அப்படின்னாக்கா ஒண்ணுதானே, ஒரே வார்த்தை தானே. விசுவாசம் என்பது ஒரு வார்த்தை தான். இந்த விசுவாசம் என்பது கனிகளிலும் இடம்பெற்றிருக்கு. கனி என்னாக எங்க இருக்குது? ஆவியின் கனியோ அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுறார். எங்க எழுதுறார்? கலாத்தியர்ல எழுதுறார், 5ஆம் அதிகாரம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். அடுத்தது விசுவாசம். என்ன எழுதுறாரு? விசுவாசம் அங்க இடம்பெற்றுச்சா? கனி இல்ல. அடுத்தது வரங்களை பத்தி எழுதுறாரு. கொரிந்தியர்ல 1 கொரிந்தியர்ல அவர் எழுதுறாரு. அப்ப வரங்களிலே வித்தியாசம் உண்டு. அப்ப வரங்களிலே என்ன? அப்ப அந்த வரங்களுடைய பட்டியல் 9 கொடுக்கிறாரு. அந்த பட்டியலில் விசுவாசம் இருக்கிறதா இல்லையா? இருக்கா இல்லையா? விசுவாசம் என்று வரும். ஆவிகளை பகுத்தறிகிற வரம், அது இதுன்னு சொல்லிட்டு விசுவாசம் என்று அந்த ஒரு வார்த்தை வரும். நானு ஆண்டவர்கிட்ட உடுக்கடிக்க ஆரம்பிச்சேன். உடுக்கடிக்கிறதுனா உங்களுக்கு தெரியும் இல்லையா? எனக்கு அந்த படத்துல இருந்து கத்துக்கிட்டேன். எந்த படத்துல இருந்து? முதல் மரியாதையில இருந்து கத்துக்கிட்டேன். ஆமா, உண்மை தெரிஞ்சவனு சாமி அடிப்பான் போய். நான் என்ன செஞ்சேன், அதை எடுத்துக்கிட்டே என் மைண்ட்ல அது பயஞ்சதுனால ஏசுநாட்டை முட்டியை போட்டு உடுக்கெடுக்க ஆரம்பிச்சேன். உண்மை தெரிஞ்சாவனு சாமி, என்னடா ஏன்டா உடுக்கடிக்கிற அப்படின்னாக்கா சொல்லுவேன். ஏன்? ஆவிக்குரிய கனிகளிலே விசுவாசம் இடம்பெற்றிருக்கிறது, வரங்களிலும் இடம்பெற்றிருக்கிறது. என்ன காரணம் சொல்லு. சொல்லாம என்ன உடம்பு ஏறணும். நீ அந்த மாதிரி அடம்புடி, உனக்கு அநேக ரகசியத்தை கற்றுக் கொடுப்பாரு. ஆமே. அப்பதான் சொன்னாரு, டேய், விசுவாசத்துல எத்தனை அம்சம் வச்சுக்கிற? வச்சுக்கிறோம்ல. நம்பப்படுதல் உறுதி தான்டா கனி. உனக்குள்ளிருந்து வர்றது, உனக்குள்ளிருந்து வருகிற கனியை தான் நம்பப்படுகிற உறுதின்னு வச்சேன். காணப்படாத நிச்சயம் என்பது என்கிட்ட இருந்து பலத்திலிருந்து வரக்கூடிய வரம். அதனால்தான் காணப்படாத நிச்சயம் என்று வச்சேன். இந்த 2 சேர்ந்தாதான்டா 100% விசுவாசம். உனக்குள்ள அற்புதத்தை செய்யற விசுவாசம், அதிசயத்தை செய்யற விசுவாசம். இதுல எல்லா கிறிஸ்தவனும் குறைஞ்சிட்டோம். இதுல குறைஞ்சிட்டோம். எதுல? காணப்படாத நிச்சயம் நம்மகிட்ட இல்லை, அந்த ஹோப்பே இல்லை. அதனால்தான் சொல்றாரு, இது இருக்குது,
இது இருக்கிறதுனால தான் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊசலாகி போட்டு ஏசனாரே சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் ஆத்திரம்னுட்டு உட்காந்துக்கிறோம். சோத்திரமும் சொல்றோம், ஆத்திரமும் படுறோம் இல்லையா? பிரச்சனை முடியலன்னா ஆத்திரப்படுறோம். உங்ககிட்ட தானே வந்து நான் சோத்திரம் பண்றேன், உங்ககிட்ட தானே வரேன். நான் அப்படிதான் 2.5 வருஷம் புலம்பி தள்ளிட்டேன் தெரியுமா? என்ன மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்க. ஆமாண்ணே, நான் இப்படியே கேட்டேன், சட்டையை பிடிச்சி கேட்குற மாதிரி கேட்டேன். நான் உண்மையிலே ஆண்டுட்டு பயப்பட மாட்டேன். இப்படி பிடித்த பாரு, இப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சாங்க. 2.5 வருஷமா உங்கள்கிட்ட வரேன்ல, உனக்கு வேற வெக்கமா இல்லை அப்படின்ற. யாரை பார்த்தேன்? அவரை பார்த்தேன். அவர் என்ன விட்டாரு சல்லியன்னு ஒரு அரையமான என்ன பார்த்தா கேட்கிறேன். உனக்கு அறிவு இல்லைன்னா என்ன பார்த்து வெக்கமா இல்லைன்னு கேட்கிறேன். உனக்கு தாண்டா அறிவு இல்லைன்னா 2.5 வருஷம் வருதுன்னு நீ ஜம்மா வச்சுக்கிற, என்கிட்ட வந்து கேள்வி கேட்கிற. முறை புரிஞ்சுக்கிட்டியா வசனத்தை? வசனத்தை புரிஞ்சிக்காம வசனத்தின் படி நடக்காம உன் பிரச்சனை தீர்ந்துருமா? தீரவே தீர. முதல் வசனத்தின் படி நட, உன் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். அழகா கத்து கொடுத்த. அப்ப 2.5 வருஷம் வரேன்னு நீ இது பெருமைச்சிக்காத. நீ 10 வருஷம் வந்தான்னு சேர்த்தான். நீ நம்பப்படி காணப்படாத நிச்சயம் உனக்குள்ள இல்லைன்னாக்கோ உனக்குள்ளார நான் சக்சஸ் பண்ண முடியாது, வெற்றி பார்க்க முடியாது அப்படின்னு கத்து கொடுத்த. அப்ப காணப்படாத நிச்சயம் தாங்க இந்த வார்த்தை. இப்ப படிங்க, இப்ப புரிஞ்சுக்கிட்டு இப்ப படிங்க. 24 படிங்க, மார்க் 11:24. அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்றது. அதெல்லாம் தான் நமக்கு புரியாத ஆக்குது. விட்டுருங்க. அடுத்தது, நீ எவைகளை கேட்டு குழந்தை வேணும்னு கேட்டுக்கிற. உன் பிரச்சனை என்ன? இல்ல உன் கடன் பிரச்சனை அடையணும், இல்ல உன் கேன்சர் மாறணும், வியாதி மாறணும். அது கேன்சர் ஆகிட்டா அதை விட பெரிய HIV வியாதியா இருக்கும். எதா இருந்தாலும் சேர்த்தான் ஆண்டவருக்கு தூசு தான். ஆண்டவருக்கு தூசு தான். உனக்கு முழு விசுவாசம் வந்தா கேன்சரே நீ வெல்லலாம். ஆமே. நீ எத்தனை பேர் அந்த மாதிரி உயிரோட இருக்கிற சாட்சி நான் காட்ட முடியும்? HIV உயிரோட இருக்கிறவங்க நான் காட்ட முடியும். காணப்படாத நிச்சயம். ஒரு நடிகன், ஹாலிவுட் நடிகன், பெரிய எம்ஜிஆர் மாதிரி, இப்ப இந்த காலத்து விஜய் மாதிரி பெரிய இன்டர்நேஷனல் நடிகன். அவன் நான் பேரை மறந்துட்டேன். ஜூனியர் விகடன் ஒரு புத்தகத்தை நான் படிச்சதை சொல்றேன். HIV வந்த புதுசு. அப்ப இன்னும் மருந்து மாத்திரை கூட கண்டுபிடி. இப்பயாவது கொஞ்சமாவது மருந்து மாத்திரை கண்டுபிடிச்சிட்டான். சுகமாக்குறதுக்கு இல்ல, சப்போர்ட் பண்றது, உயிரை தள்ளி போறதுக்கு மருந்து மாத்திரை கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனா அப்பெல்லாம் வந்த புதுசு. எப்படி இந்த கொரோனா வந்த புதுசுல ஒண்ணுமே செய்ய முடியாம இருந்தோமோ அந்த மாதிரி HIV வந்த புதுசுல மரணம் தான் அவனுக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. HIVன்றது எய்ட்ஸ். எய்ட்ஸ்னா தெரியும், HIV தெரியும். HIV வந்ததுனால அவன் சாவல. நல்லா புரிஞ்சுக்கோ. HIV நோய் கிருமி எங்க நம்ம உடம்புக்குள்ளார யாருக்குள்ள வந்தாலும் அது என்ன செய்யுதுன்னா, அது தன்னை வளர்த்து கொள்றதுக்கு, அந்த நோய் கிருமி தன்னை வளர்ச்சி அடைகிறதுக்காக நம்ம உடம்புல இருக்கிற வெள்ளை அணுக்களை சாப்பிடும், ஒயிட் பிளட் செல்ஸை சாப்பிடுது. அதை சாப்பிட்டு சாப்பிட்டு வளருது, குரோத் ஆகும். ஒயிட் பிளட் செல்லு நம்மளுடைய ரத்தத்துல குறைய 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 ஊறப்பட்ட வியாதியெல்லாம் வந்துடும். வெள்ளை அணுக்கள் தான் நம்ம ரத்தத்துல இருக்கிற ஒயிட் பிளட் செல்லுன்னு. வெள்ளை அணுக்கள் அப்படின்னு சொல்றதுதான் நமக்கு நோய் எதிர்ப்பு திறனை கொடுக்குது. என்னது? ரெசிடென்ஸ் கெப்பாசிட்டியே கொடுக்குது. எந்த நோய் வந்தாலும் சண்டை போட்டு அதை அனுப்பிடுது, நமக்கு நோய் வராம பாதுகாத்து கொள்ளுது. இப்ப வெள்ளை அணுக்களே இல்லைன்னா ஊர்ல இருக்கிற அத்தனை நோய் என்ன செய்யும்? உன்னை வந்து அட்டாக் பண்ணும். அந்த நோயினால்தான் நீ சாவல. HIV வந்ததுனால சாவல. நல்லா புரிஞ்சுக்கும். இதுதான் ஆராய்ச்சி சொல்லுது. HIV நோய் கிருமி வந்ததுனால ஒருத்தர் சாவலாம் அப்படின்றாக்க கிடையாது. HIV நோய் கிருமி தன்னை வளர்த்துக் கொள்வதற்கு நம்ம உடம்புல இருக்கிற வெள்ளை அணுக்களை என்ன செய்யுது? அது சாப்பிடுது. அந்த வெள்ளை அணுக்கள் குறைய குறைய நமக்கு ஊர்ல இருக்கிற எல்லா வியாதியும் வந்து போகுது. அதனால வைத்தியம் பண்ண முடியாம செத்து போறோம். இதுதான் வைத்தியம் சொல்லுது, மருத்துவம் சொல்லுது. அப்ப அந்த வெள்ளை அணுக்கள் சாவாதபடிக்கு நம்ம பார்த்துக்கணும் இல்லையா? அதான் நம்ம அதுக்குதான் இன்னை வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கல. இன்னை வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கல. அந்த HIV நோய் கிருமி சாகடிக்கிறதுக்கு மருந்து கண்டுபிடிக்கல. தடுப்பூசியும் கண்டுபிடிக்கல. இன்னைக்கு எல்லா டாக்டர்ஸுக்கும் அது தலைவலியா இருக்கு. இன்னைக்கு வேர்ல்டுல அதை ஒருத்தன் பிரேக் பண்ணான், ஒரு நடிகை. எப்படி? இந்த ஃபார்முலாவில், நம்ம ஃபார்முலாவில் நல்லா புரிஞ்சுக்கணும். உக்காந்தான், மனசுல நினைச்சான், இந்த சைடு ஃபுல்லா நோய் கிருமி, HIV நோய் கிருமி, இந்த சைடு ஃபுல்லா வெள்ளை அணுக்கள். இந்த வெள்ளை அணுக்களுக்கும் HIV நோய் கிருமியும் சண்டை போடுற மாதிரி இவனா கற்பனை பண்ணிக்கிட்டான். என்னது? சண்டை போடுற மாதிரி. இப்ப 2 கோஷ்டி இருக்குது. இங்க வெள்ளை அணுக்கள் கோஷ்டி, இங்க HIV நோய் கிருமி. 2 பேரும் சண்டை அடிக்கிறாங்க. சண்டை போட்ட உடனே வெள்ளை அணுக்கள் சிப்பாய்கள் எல்லாம் HIV நோய் கிருமி சிப்பாய்கள் என்ன செய்யறாங்க? அடிச்சு நோக்கி எல்லாத்தையும் தோக்கடிக்கிறாங்க. HIV நோய் கிருமி எல்லாம் செத்து போகுது.
இன்னாண்ட வெள்ளை அணுக்கள் நோய் கிருமி அடிச்சு சண்டை போட்டுட்டு வருது, இங்க கூட வந்துருச்சு, சுண்டு விரல்ல தான் இருக்குது, இப்ப ரவோண்டு தான் இருக்குது. எது? HIV நோய் கிருமி. அதையும் அடிச்சு சாவடிச்சிருச்சு. முடிஞ்சு போச்சு. இதுக்குள்ள 6 மாசம் ஆயிடுச்சு. எத்தனை மாசம் ஆயிடுச்சு? 6 மாசத்துல செத்துருவானவன் போய்ச்சிக்கிட்டான். 6 மாசம் நல்லா இருக்கலாம், திரும்பி 6 மாசம் போய் டெஸ்ட் எடுக்கிறான். அதே டாக்டர் HIV நோய் கிருமி இருக்குது, சிம்டம்ஸ் இல்லைடா. மெடிடேஷன், எஸ், கற்பனை, நினைச்சுக்கிட்டான். அதுதான் நாங்கள் யோகாலாம் கிடையாது, பேர்ல வைக்காத புதுசா. தன் ஆண்டவர்கிட்ட விசுவாசி, அவனுக்கு யோகாவே தெரியாது. அவன் என்ன செஞ்சான்? கற்பனையில நினைச்சுக்கிட்டான், அவ்வளவுதான். எண்ணிக்கொள்ளுங்கள், சொல்லுங்க. அது வேதத்துல இருக்கு, ரோமர் 6ஆம் அதிகாரத்துல இருக்குது. எண்ணிக்கொள்ளுங்கள் என்னது? அதுதான் 4வது பரிமாணம் என்று பாலியாங்கிஷோ சொல்றாரு. இந்த 4வது பரிமாணத்துல 4th டைமென்ஷன்ல நீ எண்ணிக்கொள்ள வேண்டியதுதான். 2த்துக்கு சண்டை விட்டு இது ஜெயிச்சிருச்சுன்னு எண்ணிக்கொள்ற ஒவ்வொரு நாளும். அப்ப நீ அதுதான் இங்க காணப்படாத நிச்சயம். என்னது? எண்ணிக்கொள்ற. எனக்கு வந்துருச்சு சொல்லு, கிடைச்சிருச்சு சொல்லு, கிடைச்சிருச்சு சொல்லு, குழந்தை பிறந்துருச்சு சொல்லு, கடை அணைச்சிருச்சு சொல்லு, கோடி கணக்கான நான் கணக்கு கொடுக்குறேன் ஆயிட்டான் சொல்லு, தெருக்குறை நானு சொல்லு, கோடி கணக்கில் கடன் கொடுக்கணும்னா மாறேன் சொல்லிக்கிட்டே இரு. அதுதான் மெடிடேஷன். நீ அப்படியே தியானம் பண்றாங்க, தியானம், யோகா பண்றாங்க, யோகா தூக்கி குப்பையில போடுங்க. எண்ணிக்கொண்டு வாயால சொல்லு அப்படின்னு. என்ன சொல்லு? வாயால டெய்லி சொல்லு, அறிக்கையிடு. நேற்று ஒரு சாட்சியை பார்த்தேன். அவன் சொல்ற, நானு சின்ன வயசுல எனக்கு இலை போடுறது கூட தகுதி இல்லைன்னு எச்சலையை எடுக்க சொன்னாங்க. இலையை எடுக்க சொன்னாங்க. சாப்பிட்ட இலை போடுறதுக்கு ஒரு கௌரவம் தானே, எடுக்கிறது கேவலம் தானே. புரியுதா சொல்றது? ஹலோ, இலை எடுக்கிறது ஒரு உயர்ந்த போஸ்டுங்க, இலை போடுறது, இலை எடுக்கிறது கேவலமான ஒரு போஸ்டிங். அவன் சொல்றான், அவ்வளவு கேவலமானவன் நானுன்னு என்ன இலை எடுக்க சொன்னாங்க. இலை எடுக்கிற வேலையை தான் நான் செஞ்சேன். ஆனா இன்னைக்கு 1000 பேருக்கு 40,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன். எத்தனை பேருக்கு? 1000 பேருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க? எவ்வளவு கணக்கு போடு? 4 கோடி சம்பளம் மட்டுமே 4 கோடி கொடுக்குறேன் மாசம் மாசம். அப்ப எவ்வளவு கோடி எனக்கு வரும் சொல்றேன். ஒரு ஓனரு இன்னைக்கு அவன் யாருன்னு கேட்டான். அதுக்கப்புறம் அவன் சாட்சியை கேட்டுட்டு இவன் யாருன்னு ஆராய்ந்து பார்த்தா அரேபியன் சீ ஃபுட் ஓனரா. எத்தனை பேர் பாத்துக்கிறீங்க அந்த ரெஸ்டாரண்ட்? அரேபியன் சீ ஃபுட்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் இருக்கும், இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்குது, தெரியுங்களா? ஈசிஆர்ல இருக்கு, எங்க பார்த்தாலும் இருக்கு. கன்னியாகுமரியில இருக்குது, கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் இருக்குது. அரேபியன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் சொல்லு. ஆமா, அரேபியன் அப்படின்னு பேர் வச்சுட்டா சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் அதுக்கு பேரு. என்னது? கடல் கரை, கடல் உயிர் வாழ்ன ஃபுட் அப்படின்னு சொல்லி, மீன், கரை, எறா, முட்டை, சாரி நண்டு வறுவல், எறா வறுவல், மீன் வறுவல், அந்த கடையில இருக்கலாம் ஸ்பெஷலா. இன்னைக்கு அதனுடைய ஓனர் சொல்றான், நான் இலை எடுக்கிற வேலை செஞ்சேன், இன்னைக்கு நான் இப்படிப்பட்ட சம்பளம் கொடுக்குறேன். அதுக்கு என்ன காரணம்னு சொல்றான். என்ன காரணம்னா, எப்ப பார்த்தாலும் இலை எடுக்கல, டேய் நான் ஒரு பெரிய ஓனர் ஆவேன், 1000 பேருக்கு சம்பளம் கொடுப்பேன்டா. நான் 1000 பேருக்கு இந்த இலை எடுக்கிற மாதிரி 1000 பேருக்குனாலே சம்பளம் கொடுப்பேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பானா, சொல்லிக்கிட்டே இருந்தானா. சொல்ல சொல்ல அவனை ஆக்குச்சா இல்லையா? இதுதான் சொல்ற பாருங்களேன். இந்த வசனத்தை இப்ப படிங்களேன். எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். என்னது? அந்த அண்டர்லைன் பண்ண என்ன ஆகுமா? விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உண்டாகும். இன்னும் உருவாகல, இன்னும் அடையல, இன்னும் குழந்தைய பிறக்கல, இன்னும் கர்ப்பப்பையே சூடாகல, இன்னும் கர்ப்பப்பையே உயிராகல. ஆனா நீ சொல்ல 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 உயிர் ஆகுதுன்ற. இன்னைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாருங்க, ஆபிரகாம் சாராய பார்த்து என்னன்னு சொன்னா, சாரால் அப்படின்னா சொன்னானா இல்லையா? பேரை மாத்தினாரா இல்லையா? சாரால்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இளவரசின்னு அர்த்தமா. என்னதான் கேள்வியை போய் இளவரசின்னாக்கா யாராவது சொல்லுவாங்க, சிரிப்பாக சிரிக்க மாட்டாங்க. ஒரு கிழவனை போய் 1000ங்களுக்கு தகப்பண்ணாக்கா சிரிப்பால சிரிக்க மாட்டாங்களா? இப்ப பாரு, இவ மாத்தி
இளவரசி இளவரசி இளவரசின்னு கூப்பிட அவ இளவரசி ஆயிட்டாளா இல்லையா? செத்து போன கர்ப்பம் உண்டாச்சா இல்லையா உயிரோட? சொல்ல 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 அதுக்கு இங்கிலீஷ்ல மேனிபுலேட்டா ஏதோ சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. என்னது? மேனிபுலேட். அதுதான் அந்த சொன்னான் மேனிபுலேட் அப்படின்னு. அந்த நான் மேனிபுலேட் பண்ண 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 நான் கோடீஸ்வரன் ஆனேன்னா. மேனிபுலேட்னாக்கா சொல்ல சொல்ல மேனிஃபெஸ்ட். அது எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, மன்னிச்சுக்கோ. மேனிஃபெஸ்ட் அவன் சொன்னதுதான் அதுல மேனிஃபெஸ்ட் அப்படின்னா. மேனிஃபெஸ்ட் பண்ணனா என்னன்னா வாயால அறிக்கையிட அதான் நான் கன்வெர்ட் பண்றேன். சொல்லு, வாயால அறிக்கையிட அது உண்டாகும். என்னதான்? இல்லாத உண்டாகும். இன்னைக்கு இல்லாத உருவாக்குற தேவைன்னு சொல்றல்ல, அது எப்படி உருவாகும்னா நீ சொல்ல சொல்லதான் உருவாகும். சொல்லு, நீ அழுவ இல்ல, நீ புலம்ப இல்ல. ஐயோ என் கடவுள இல்லாண்டவரே, என் பிரச்சனை தீராது. நீ அழுதாக்க அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான் 10 வருஷமானாலும். நீ சொல்லிப்பாரு, விசுவாசத்தை அறிக்கிட்டு பாரு. இந்த விசுவாசத்தை அறிக்கிட்டு ஒரே ஒரு வாசத்துக்காச்சும் நான் முடிக்க போறேன். நான் நிறைய விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். நோவா குறித்து, ஆபிரகாம் குறித்து, சாராள குறித்து. டைம் இல்லாத முடிக்கிறேன். ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். ரோமர் 4ஆம் அதிகாரம். இதை ஏற்கனவே உங்ககிட்ட நடத்தி இருக்கிறேன் இதே இடத்துல, இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ரோமர் 4 ஒரே ஒரு காரியம், இந்த மேனிபுலேட்னு சொல்றதுல அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். ரோமர் 4 எடுத்துட்டியா? எடுத்துக்கிட்டு 4:21 படிய. நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி. ஆனா இல்லையா? நீ ஆக முடியுமா முடியாதா? எப்படி? வாயால சொல்லி சொல்லு. பாரு, கடன் அடைய போகுது, என்ன கடன் கொடுக்கணும் மாத்த போறாரு. சொல்லிட்டே நான் சொல்லிட்டே இருந்தேன். நான் ஓட்டிட்டு இருந்தேன் என் மெடிக்கல் ஷாப்ல. ஒருத்தன் வரமாட்டானா ஒரு சீட் எடுத்துக்கிட்டு அப்படின்னு. ஒருத்தன் வருவான். எங்க அம்மாவுக்கு வயிற்று வலிக்கு தான் ₹1 கொடுத்தாங்க மாத்திரை. பெரால் கான் மாத்திரை கொடு. என்ன கான்? அடுத்த 1 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். எங்க அம்மா ஷாரிடான் மாத்திரை கேட்டாங்க தான் ₹1. அடுத்த 1 மணி நேரம் சென்று இன்னொருத்த வருவான். ஒத்த ரூபாய் வியாபாரம் பண்ணின்னு கல்லாட பார்த்தா ₹60 கிடக்கும். எப்ப? 11 மணிக்கு நைட்டு. 7 மணிக்கு திறந்து வச்ச கடை 11 மணி வரைக்கும் உட்காந்து ஓட்டிட்டு உட்காந்து ₹60. என் கடனே எவ்வளவு? 10 தண்டல் புத்தகம், ஒரு புத்தகத்துக்கு ₹1000 கட்டணும். எவ்வளவு? ₹100 கட்டணும். ₹1000 ஒரு நாளைக்கு நான் கட்டணும். எவ்வளவு கல்லால கிடக்குது? ₹60. இதை வச்சு நான் முன்னேற முடியுமா? எவனாவது வரமாட்டானா சீட் எடுத்துட்டு? ஒரு ₹10 நான் சீட் அட்டன் பண்ணா பெரிய கடன். நான் அந்த மாதிரி அலைஞ்சேன். ஓட்டிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்த கத்துக்கிட்டேன். நானும் வாயால அறிக்கையிடாட்டேன். அந்த இங்கிலீஷ் வார்த்தை எனக்கு வரல. மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். சொல்லு, மேனிஃபெஸ்ட்னா என்னது? திரும்பி சொல்ல. பாரு, நான் ஒரு நாள் பிஸி மேனா ஆக போறேன். நான் ஒரு நாள் வியாபாரம் பண்ணாம 10 பேரை தள்ள போறேன். கைத்த பிடிச்சு போங்க, அப்புறம் வாங்க அப்படின்னு. கல்லால காசு வாங்க போட முடியாம தவிக்க போறேன். இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தேன். நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சுங்க என் வாழ்க்கையில. உங்க வாழ்க்கையில நடக்காதா? எனக்கு புள்ள பிறகுதான் போகுது. 10 புள்ள கூட பிறகுதான் போகுது. சொல்ல வாயா, ஒரு பிள்ளைங்க ஏறிட்டு இருக்கிற குழந்தை பிறகுதான் போகுது. நான் தூக்கிட்டு வந்து இங்க சாட்சி சொல்லதான் போறேன். சொல்லு, கற்பனையில நினைச்சுக்கோ. நீ உன் குழந்தை உன் புருஷன் இங்க சாட்சி சொல்ற மாதிரி. குடிகார புருஷன் இருக்கிறானா, அந்த குடிகார புருஷன், ஆண்டவரே என் குடிகார புருஷனை திருத்தி பைபிள் எடுத்துட்டு லொங்குன்னு ஏசுன்னு உனக்காகவே வாழற புருஷனா மாத்தி சாட்சி சொல்ல வைக்க போறீங்க நன்றின்னு அப்படியே சொல்லிக்கிட்டே. என் கடனை அடைச்சிட்டு நான் கடன் கொடுக்கணும், நான் மாத்த போறேன். என்கிட்ட கடன் வாங்கினவங்களாம் என்கிட்ட கடன் வாங்க போறான். நான் யாரு? என்கிட்ட கடன் கொடுத்தான்ல, எனக்கு என்ன மிரட்டினான்ல, அவன்லாம் என்கிட்ட கடன் வாங்குற மாதிரி ஆக்க போறீங்கன்னு சொல்லி பாரு. நீ உயர்ந்தது அவன் தாழ்ந்துருவான். ஆமே. அதனால அவன் தாழணும்னு நினைக்காத. நான் கடன் கொடுக்க போறேன். சொல்லு, அவ்வளவுதான். என்ன கேவலமா பேசணும்னா என்கிட்ட நிக்க போறாங்க. சொல்லு,
சொல்லிட்டே நடக்கும். சொல்லிட்டே நடக்கும். என் வாழ்க்கையில் நடந்தது. அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. என் வாழ்க்கையில் நடந்தது. என் மாமனாரு எனக்கு ஜாமீன் கைது போட மாட்டேன். ஸ்கூட்டருக்கு ஜாமீன் கைது, ஸ்கூட்டருக்கு கவர்மெண்ட் வேலையில் இருக்கணும், ஷூரிட்டி போடணும்னு சொன்னாங்கல்ல. நாளைக்கு நான் போடுறேன், நீ வாங்கிட்டு வாங்கிட்டார் அப்ளிகேஷன். பஜாஜ்லேருந்து ஒரு ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு அப்ளிகேஷன் வாங்கிட்டு போனேன். உனக்கு நான் போடணுமா, நீ கட்டாட்டினா என்கிட்ட வருவானா, நான் கையத்தில் போட்டு போ, வாங்கிட்டு வா போட்டு தரேன்னு சொன்ன வாயே மாறி போச்சுங்க. மாமனார் சொந்தம். நான் வசதி வாய்ப்பில் வந்த உடனே ஒரு லட்ச ரூபா பணம் கூட நான் நினைச்சுக்கிட்டேன். நன்றி ஆண்டவரே, இந்தாங்க கொடுத்துருவேன். நடந்துச்சா இல்லையா? நான் விளையாட்டா ஜெபிச்சதெல்லாம் ஆண்டவர் சீரியஸா ஜெபம் பண்ணி சீரியஸா கொடுத்தாரு. அதனால்தான் அறிக்கையிட்டாங்க. இப்ப இந்த இடத்துல ரோமருக்கு வாங்க, 4 என்ன சொல்றாரு? முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தின்னு இருக்கு. அதுதான் உனக்கு எனக்கு புரியல. மகிமைப்படுத்துன்னு என்னன்னு மேனிபுலேட் பண்றதுதான். சொல்லுங்க. அறிக்கையிட்டது என்ன இருக்கு? அறிக்கையிறது மகிமைப்படுத்துறது. எனக்கு ஆண்டவர் குழந்தை கொடுக்க போறாரு, வானத்தின் நட்சத்திரத்தை போல அளவில்லாத குழந்தை கொடுக்க போறான்னு சொல்லிட்டே இருந்தான். இன்னும் நடக்கவே இல்லை, ஆனா சொல்லிட்டே இருந்தான். நடந்துச்சா இல்லையா? நீ சொல்லு, உனக்கு நடக்கும். இதுதான் முழு விசுவாசம். நம்பப்படும் உறுதி உங்ககிட்ட இருக்குது. எதுதான் இல்ல? இதை அறிக்கையிட்டு அதையும் பெற்றுக்கொள். ரெண்டும் சேர்ந்த உடனே உனக்குள்ளார உருவாகும், ஆகும், உண்டாகும், எல்லாம் நடக்கும். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. இந்த விசுவாசத்தை எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. நீர் எதிர்பார்க்கும் விசுவாசம், இந்த அம்சங்கள் நிறைந்த விசுவாசத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. அதே போல நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதே போல நாங்கள் விசுவாசித்து வெற்றியை பார்க்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென், ஆமென்.